கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக கேளுங்கள். ஒரு குடும்பம் சிறையிருப்பிலே வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், பல வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. சில குடும்பம் வாழ்க்கை முழுவதுமே சிறையிருப்புல இருக்கும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்குறீங்களோ, இந்த நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இருக்கு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, தங்களை சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி. ஹல்லேலூயா. ஒருவேளை வேற தேசத்திலே இருந்து இந்த செய்தி கேட்கலாம். ஏன்னா ஆன்லைன் மூலியமா ஒரு செய்தி வருது அப்படின்னா, அது பல தேசத்துக்குள்ளே பல சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நீங்க இருக்கிற இடத்துல வரும்போது நம்ம முதல்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ என் வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்றேன், அது புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். நான் விக்கிரகத்துக்கும் மாந்திரியத்துக்கும் மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்த ஒரு நபர். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, சாபம், தேவனுடைய தண்டனை, தேவனுடைய கோபாக்கினை. என் வாழ்க்கையில நான் சிறையிருப்புல வாழ்ந்த ஒரு நபர். சிறையிருப்புல இருக்கும்போது, நான் சொந்த தேசத்துல இருக்கும்போது, தண்டனையில வாழும்போது வேற தேசத்துல தூக்கி வீசிட்டாரு. வேற தேசத்துல நான் இருக்கும்போது தான் மறுபடியும் உணர்வடைந்து 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 2016ல 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போது தான் அபிஷேகமும் பண்ணி, ஊழியத்துக்கும் அழைத்து, சாவியும் கொடுத்து, இன்னைக்கு வரைய கர்த்தர் பத்திரமா பாதுகாக்கிறார். வேற தேசத்துல தூக்கி வீசப்பட்டதுக்கு அப்புறம், அதுல அதான் முக்கியமான செய்தி. ஐயா, சிறையிருப்பை பத்தி பேசுறீங்களே, என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால சிறையிருப்புனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்க எந்தெந்த பகுதியில சிறையிருப்புல இருப்பாங்க, அதை நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். சில வீட்டுல தலை வலிக்க விடுப்பாங்க. இன்னொரு ஆளுக்கு தலை வலிச்சா மட்டும்தான், ஆமா எனக்கும் இதுக்கு முன்னாடி தலை வலிச்சுது அப்படிம்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. யாராவது ஆக்சிடென்ட்ல இருக்கிறவங்க ஜெபிக்க வரும்போது, அவங்க ஆக்சிடென்ட்ல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சாகுற நிலைமையில நான் இருந்திருக்கேன். 2008ல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல டாக்டரால் அந்த கடைசி ஸ்டேஜ் அப்படிம்பாங்கல்ல, கையெழுத்து வாங்கியும் பொழைச்சாலும் பொழைக்கட்டனாலும் ஒன்று கையெழுத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா தெரியாது, ஆப்ரேஷன் பண்ண போறோம், பொழைப்பானா பொழைக்க மாட்டானா தெரியாது. இன்னைக்கு 2026 உயிரோட இருக்கேன். ஒரு கடைசி ஸ்டேஜ் வரையும் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த பெயின்னா என்னன்னு தெரியும். அப்ப சிறையிருப்பு அப்படின்னு வந்துட்டுனாலே, சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க சிறையிருப்புல தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைச்சிடுவாங்க, எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில மட்டும்தான் அந்த பிரச்சனை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா இப்ப சில குடும்பத்துல நமக்கு ஆலோசனை கொடுக்கறது கூட அம்மா அப்பா இல்ல, வீட்டுல வயசான பாட்டியோ தாத்தாவோ இல்ல, சில வீட்டுல யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். நான் வாலிப வயசுல இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆனா சில காரியத்துக்கு நான் கீழ்ப்படியில. யாருதான் கரெக்டா கீழ்ப்படிஞ்சா? விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் பணம் கொடுக்கும்போது நான் யார்கிட்டையும் போய் கேட்டா கொடுத்தேன் இல்லையே.
நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போற பையன்தான். மேய்ப்பன்ட்ட போய் கேட்டா கொடுத்தேன் இல்லையே. இஷ்டம் போல பணம் கொடுத்துட்டே இருந்தேன். லாஸ்ட் பார்த்தா சாபத்துக்குள்ள சிக்கிக்கிட்டேன். சிறையிருப்புக்குள்ள போயிட்டேன். மாந்திரிகம் விக்கிரத்துல கட்டப்பட்டு சொந்த வீடெல்லாம் வித்து, நகையை வித்து, வியாபாரத்தை விட்டு நடுரோட்டுக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் இதெல்லாம் மொத்தமா போட்டு அமிக்கிட்டு. அப்ப சிறையிருப்பு அப்படின்னாலே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துடும், வீட்டுல நகைலாம் காணாம போயிரும், கடன் வந்துடும், நிம்மதி இருக்காது. ஏன்டா வாழ்றோம், ஏன்டா உயிரோட இருக்கும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்ப சிறையிருப்பு அப்படின்னு வந்துட்டுனாலே அவங்களுடைய வாழ்க்கையில புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சந்தோஷமே இருக்காது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது, வீட்டுல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம் எல்லாம் மொத்தமா ஒரே லிஸ்டுக்குள்ள வந்துடும். நைட்டு படுத்தா தூக்கம் வராது, கெட்ட சொப்பனமா இருக்கும். சர்ப்பத்தை பார்த்தேன்பாங்க, கெட்டாவிய பார்த்தேன்பாங்க, விக்கிரத்தை பார்த்தேன்பாங்க, நாயை பார்த்தேன்பாங்க, ஒவ்வொன்னா லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எந்த லிஸ்டுக்குள்ள போய் சேருது அப்படின்னா சிறையிருப்பு. சிறையிருப்புல இருக்கும்போது பார்த்தா இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆனா மத்தவங்கள தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா சிறையிருப்புல இருக்கும்போது ஒரு தனியா நின்றுட்டு இருப்பான், தனி மரமா வாழ்ந்துட்டு இருப்பான், தோல்வியை சந்திச்சிருப்பான், நஷ்டத்தை சந்திச்சிருப்பான், ஃபெயிலியர் மாடலா இருப்பான், பலவிதமான பிரச்சனைக்குள்ள லாக்கிங் பொசிஷன்ல இருப்பான், லாக்கான நிலைமையில இருப்பான். ஏன்னா நான் லாக் ஆயிருக்கேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில லாக், டோட்டலா இவன் அழிஞ்சிட்டான் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல நான் வாழ்ந்திருக்கேன். அதனால எனக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அப்போ ஒரு வசனத்தை நம்ம நைட்டு பேசும்போது ஒரு செய்தி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேட்டுருங்க. உங்க வாழ்க்கையிலையோ இல்ல குடும்பத்திலேயோ இல்ல சொந்தக்காரங்களோ யாராவது கஷ்டப்படுறாங்களா, முதல்ல ஒரு செய்தியை நம்ம நெட்டு மூலியமா பேசி அனுப்பும் போது அதை கேட்டு அதை உள்வாங்கி, ஒருவேளை குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா அதை கொஞ்சம் நம்ம ஞாபகத்துல கொண்டு வந்து அவங்களுக்காக ஜெபிக்கலாம், இல்ல இந்த வீடியோ நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். ஏன்னா அவங்க ரிலீஃப் ஆகணும்ல. ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்த்தது சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஒன்னு அந்த டாக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல அந்த டாக்டர்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்திருக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி டாக்டர், காது, கண்ணு, மூக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர். ஒரு 30 வருஷம் முன்னாடி பக்கத்துல ஊர்ல ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பாரு, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க சரியா போயிடும் அப்படிம்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே தனி டாக்டர். பல்லுக்கு தனி, எலும்புக்கு தனி, ஸ்கேன் தனி, ஒவ்வொன்றுக்கும் தனி. அப்போ ஒரு மனுஷன் எங்க போகணும்னு சொல்லி முதல்ல யார்கிட்டயாவது கேட்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு சிறையிருப்புல இருக்கேன், ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையில இருக்கேன், எங்கேயாவது ஒரு மனுஷன் சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனை முதல்ல வெளியில கொண்டு வரணும். அப்படின்னா முதல்ல உணர்வு அடைந்து, தங்களில் உணர்வு அடைந்து, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே ஒருவேளை இந்த செய்தியை நீங்க வேற நாட்டுக்குள்ளே இருந்து கேட்கலாம். உங்க சொந்த தேசம் வேற தேசமா இருக்கும், நீங்க வேற தேசத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்க, மனைவி வேற ஊர்ல இருக்கும், பிள்ளைகள் பார்த்தா வேற ஊர்ல இருக்கும், குடும்பம் ஃபுல்லா பிரிஞ்சு போயிருக்கும், இவங்க பார்த்தா வேற நாட்டுல இருப்பாங்க. ஆனா ஒரு 5 வருஷமோ இல்ல ஒரு 7 வருஷமோ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தா குடும்பம் ஃபுல்லா அழகா ஒரு குட்டி பரலோகமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை பார்த்தா ஒரு பரிதாபமா இருக்கும். குடும்பத்துல பார்த்தா பேச்சுவார்த்தை இருக்காது, யாரோ தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டுகிட்டயோ தேவையில்லாத ஒரு கள்ள தொடர்புலையோ கள்ள உறவுலையோ சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணம், என்ன பிரச்சனை, ஏன் நடக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருத்தன் கர்த்தரை விட்டு தள்ளி போறான் அப்படின்னாலே முதல்ல உணர்வு வரணும். ஐயா நாங்க கர்த்தரை விட்டு எதுல தள்ளி போனோம்? நம்ம மக்கள் தான் உணர்வு இல்லாம விக்கிரத்துல போய் சேர்ந்துருந்தாங்களே. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது ஒண்ணு விபச்சார அடிமையில போயிடுவான், அப்படி இல்லைன்னா விக்கிரத்துக்குள்ள போயிடுவான். சிறையிருப்பு அப்படின்னாலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பாகாலுடைய வழிபாடுகளுக்குள்ள போயிடுவாங்க, இல்ல மகா பாபிலோன் வேசியில போய் சிக்கி கொள்வாங்க. அப்போ வேசிக்குள்ள போகும்போது இல்ல பாகாலுடைய வணக்கத்துக்குள்ள போகும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவன் எங்கேயாவது போய் சிறையிருப்புலதான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப உபவாச நாட்களிலே லெந்து காலத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள இருக்கிறீங்களோ
குடும்பத்துல யாராவது கணவரோ இல்ல பையனோ இல்ல பிள்ளையோ இல்ல குடும்பமோ எங்கேயோ கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க அப்படின்னா, இல்ல ஒரு விக்கிர வழிபாடுல இருக்கிறாங்க, ஒரு விபச்சார அடிமையில இருக்காங்க, ஒரு கள்ள தொடர்புல இருக்கிறாங்க, ஒரு பாவ அடிமையில இருக்காங்க, ஒரு போதை அடிமையில இருக்காங்க, ஒரு கஞ்சா பழக்கத்துல இருக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேற இடத்துல இருக்கிறாங்க, தனித்தனியா குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கு. சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே ஒரு மனுஷன் எந்த இடத்துல அடிமையா இருக்கிறானோ அந்த நாட்டுக்குள்ளே இருந்து, அந்த இடத்துல இருந்து, அவங்க எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, உங்க வீட்டுக்குள்ள இந்த செய்தி எங்கெல்லாம் வருதோ அந்த வீட்டுக்குள்ள இருந்து தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி. இப்ப செய்தி என்ன அப்படின்னா, ஒரு முழு பைபிள கான்செப்ட், ஒரு மனுஷன் நிம்மதி இல்லாம இருக்கிறான், எனக்கு சமாதானமே இல்லை, நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, என் வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, ஐயோ நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எங்கேயாவது கிடக்கா? இதை ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரிலீஃப். உண்மையான காரியம் அதுதான். நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை எங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, கர்த்தரை மறந்து விக்கிரத்துல போய் கிடப்பாங்க. அது மெயின் பிரச்சனை. பாகாலுடைய வழிபாடுகளுக்குள்ள போயிருவாங்க, உலக வழிபாடுகளுக்குள்ள போயிருவாங்க, அப்புறம் பலவிதமான பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இருக்காது, சமாதானங்கிறது இருக்காது. அப்புறம் செல்போன்ல அடிமையில இருப்பான், ஆன்லைன்ல போய் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ வேற வேற வெப்சைட் இருக்கு, வேற வேற ஆன்லைன்ல பார்க்கறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் எதையாவது போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா நிம்மதி இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. நிம்மதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நான் ஒரு பாவ அடிமையில இருக்கேன், நான் ஒரு சிறையிருப்புல இருக்கேன், நான் எங்கேயாவது ஒரு இதுல நான் ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, எனக்கு ஆவியில வளர முடியல, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, நான் ஜெபிக்க முடியல, இதை மட்டுமே சொல்லி 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 புலம்பிட்டு இருப்பாங்க. மனம் திரும்பி, ஒரு மனுஷன் மனம் திரும்பணும் அப்படின்னா உணர்வு அடைந்து இருக்கணும். உணர்வடையாம ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியாது. இதுதான் பைபிளுடைய ஒரு முழு கான்செப்ட், முழு சிஸ்டமேட்டிக் அங்கதான் உள்ள வருது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பா குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். இல்ல பிரதர், நாங்க மனம் திரும்பவே மாட்டோம், நாங்க உணர்வடையவே மாட்டோம், நாங்க அப்படியே இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டே இருப்போம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில இன்னும் சிறையிருப்புல தான் வாழ்றாங்கன்னு அர்த்தம். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஆள கையை நீட்டி பேசிடுவாங்க, குற்றம் சாட்டுவாங்க. அவன் தான் தப்பு, அவ தான் தப்பு, என் குடும்பம் தான் தப்பு, எங்க அம்மா அப்பா தான் தப்பு, எங்க சொந்தக்காரன் தப்பு, நான் வேலை செய்யற இடத்துல அவங்க தப்பு, இவங்க தப்பு அப்படிம்பாங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் உள்ள இல்ல, ஏன்ட்ட குறை இருக்கு, ஏன்ட்ட மிஸ்டேக் இருக்கு, நான் இன்னும் உணர்வடைய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல எப்படி வாழ்றேன், இன்னைக்கு எப்படி வாழ்றேன், இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன், இத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில growth இருக்கும். நான் சொல்றேன், எத்தனை குடும்பத்துக்கு புரியுதுன்னு எனக்கும் தெரியல, ஏன்னா நான் பேசாம புலம்பிட்டு இருக்கேன். தங்களில் உணர்வடைந்து, உணர்வடைகிற குடும்பத்தை பார்க்க முடியல. என் வீட்டுல எனக்கு இது பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு இது பிரச்சனை, என் வீட்டுல இது பிரச்சனை. ஒரு மனுஷன் உணர்வடைந்தால் அவனோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நான் 2015 2016 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது புலம்பி அழ ஆரம்பிச்சேன், கண்ணீர் வடித்து அழ ஆரம்பிச்சேன். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பி அழ ஆரம்பிச்சேன். இன்னைக்கு புலம்பி அழுற குடும்பத்தை பார்க்க முடியல. சின்ன ஜெபம் பண்றோம் பிரதர், எங்களுக்கு எப்படியாவது சரியாயிடணும், அவ்வளவுதான். மறுபடியும் பார்த்தா மறுபடியும் இருதயம் கடினமாயிரும், மறுபடியும் முறுமுறுப்பு, மறுபடியும் முறையிடுதல், மறுபடியும் தேவையில்லாம பேசுறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, சும்மா இருக்கும்போது தேவையில்லாம பேசி சண்டை போட்டுருந்தாங்க.
அப்புறம் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் சம்பளம் கூட வாங்குவாங்க, அங்க ஒரு பிரச்சனை வந்துடுது, ஒரு பெருமை பிரச்சனை வந்துடுது. விட்டு கொடுக்க முடியல, இறங்கி போக முடியல, மன்னிக்க முடியல. அப்ப உணர்வடைந்து அப்படின்னா, நான் எங்கேயாவது கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, அதை நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது, துர்க்குணம் இருந்தால் வளர முடியல, மோக இச்சை இருந்தா வளர முடியல, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருந்தா பிசாசுனுடைய கண்ட்ரோல்ல இருக்கான். பாவம் செய்யற ஆத்துமா செத்து போகுமா? ஆத்துமா செத்து போன நிலைமையில இருந்துச்சுன்னா உணர்வே இருக்காது. சில குடும்பத்துல ஏன் உணர்வு இல்லைன்னா, பாவம் செய்யற ஆத்துமா செத்து போயிரும். ஆத்துமா செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு செத்த டெட் பாடி மாதிரி தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல என்னமோ வாழ்றோம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கிட்ட தெரிய மாட்டுக்கு. ஐயா நீ கிறிஸ்டியன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல பிரதர், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன் பிரதர், அவ்வளவுதான் பிரதர். கையில பைபிள் எடுத்து வாசித்து எவ்வளவு தூரம் ஆவிக்குள்ள வளர்ந்தீங்க, எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு தூரம் இன்னும் நீங்க வளர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, வீட்டுல அந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, லோன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுல பிள்ளை எப்படி இருக்கு, பையன் எப்படி இருக்கான், இதையே சொல்லி 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 ஒரு பாரத்தை இவங்களே சுமந்து போயிட்டு இருப்பாங்க. நமக்கு பைபிள்ல வசனம் எப்படி இருக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது எந்த மாதிரி ஒரு வருத்தமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பாரமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம உணர்வடையும் போதுதான் நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் இறக்கி வைக்க முடியும். தேவ சமூகத்துல போய் ஒரு மனுஷன் இறக்கி வைக்கணும் அப்படின்னா உணர்வு அடைந்தா மட்டும்தான் அவன் தேவனுடைய சமூகத்துக்கு போக ஆரம்பிப்பான். இதை எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, நான் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டதுனால 2015 பக்கத்துல சர்ச் இருக்கு, அதனால சர்ச்சில் போய் நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. கடன் ரொம்ப, சொந்த வீடெல்லாம் வித்துட்டேன், நகையெல்லாம் வித்துட்டேன், வியாபாரத்தில் நஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், கடன் பல லட்சங்கள் கடன், 1/2 கோடி கடன். சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2026 ரவிராஜ் உயிரோட இருக்குன்னா அது பரலோகத்தில் ஒரு தீர்மானம் இருக்கு போல இருக்கு, நான் இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லி. அதுக்காக ஸ்தோத்திரம். முடிஞ்சா இந்த செய்தி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. கடைசிய ஊழியம் பண்ணணும், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும். ஒரு பக்கம் பார்த்தா மாந்திரியம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஊழியத்துக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கும் சத்ரு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இந்த செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்வடைந்த பிள்ளைகளாக இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணே, ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறேனே, என் கணவர் இந்த மாதிரி பல விதமான பாவ அடிமையில வாழ்கிறாருனே. ஒரு சின்ன கேள்வி, உணர்வடைந்து, இந்த உணர்வு அடைந்தால் தான் மனம் திரும்ப முடியும். ஏன் இன்னைக்கு நிறைய வீட்டில் மனம் திரும்பலை அப்படின்னா, உணர்வு அடையலை. நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேனே, நான் ஒரு பாவ அடிமையில வாழ்கிறேனே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, என் வாழ்க்கையில சில சிறையிருப்புகளை நான் அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, நான் சில பாவத்தில் அடிமையா இருக்கிறேனே, அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் அவன் கர்த்தருடைய சமூகத்துல போய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் சில சிறையிருப்பு பிரச்சனை முடிவுக்கு வரும். சிறையிருப்பு பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படின்னா அவங்க முதல்ல உணர்வு அடைய ஆரம்பிக்கணும். நான் சிறையிருப்புல தான் இருக்கிறேன், என் குடும்பம் சிறையிருப்புல தான் இருக்கு, என் கணவர் சிறையிருப்புல தான் இருக்காங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருக்கு, அவன் ஒரு மதுபான அடிமையில இருக்கான், ஒரு கஞ்சா பழக்கத்தில் இருக்கான், அவன் ஒரு போதை அடிமையில இருக்கான், ஒரு விபச்சார அடிமையில இருக்கான், அவன் ஒரு கள்ள தொடர்புல இருக்கான். சிறையிருப்புல எங்க எந்த குடும்பம் இருக்கோ, சில குடும்பத்துல மனைவிமார் கண்ணீர் அடிப்பாங்க, ஐயோ என் புருஷன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. அப்ப சிறையிருப்புல இருக்கும்போது அந்த குடும்பத்துல ஒரு நபர் திறப்புல நிற்கும் போது, என் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு உணர்வடைந்து, யாரா இருந்தாலும் சரி, உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து வாயை திறந்து சொல்லிடணும்.
சில குணங்கள் மாறணும், சில சுபாவங்கள் மாறணும், சில பிரச்சனை சரியாயிடணும், என் சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து எங்க வாழ்க்கையில நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு வாயை திறந்து சொல்லி, நாங்க அக்கிரமம் பண்ணி, நாங்க உங்களை விட்டு தள்ளி போய் நாங்க அக்கிரமம் பண்ணிட்டோம்ப்பா, நாங்க துன்மார்க்கமா நடந்தோம்ப்பா, நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா. வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செல்போன் கையில கொடுத்துடுறது, எதையா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அது பார்த்தா அந்த பிள்ளைகள் பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்கு, ஜெபமும் பண்ண மாட்டுக்கு, முழங்கால் நின்று தேவனை தேடவும் மாட்டுக்கு. அம்மா அப்பா தானே செல்போனை கையில கொடுக்குறாங்க, அப்ப கணக்கு யார்கிட்ட கேட்பாரு? அம்மா அப்பாட்ட தானே கேட்பாரு. இதுதான் நிறைய வீட்டுல பிரச்சனை. பிள்ளைகள் சிறையிருப்புல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 வயசு பிள்ளையே சிறையிருப்புக்குள்ள போயிருது. செல்போனை கையில கொடுத்து எதையாவது ஆன் பண்ணாதான் சாப்பிடுது, இல்லைன்னா சாப்பிட மாட்டுக்கு. அப்ப 2 வயசு பிள்ளை கூட சிறையிருப்புலதான் வாழுதுப்பா. இப்ப அதான் பிரச்சனை. நம்ம சிறையிருப்புன்னு பெரிய ஆளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்போம். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் பேரம்பேத்தி எதுல அடிமையா இருக்கிறாங்க? சிறையிருப்புல இருக்கிறாங்களா, செல்போனுக்கு ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அப்படி வருவோமே. அதனால செய்தி எல்லா வீட்டுக்குள்ளயும் வந்துட்டு தான் இருக்கும். உங்க வீட்டுல இருக்க பேரம்பேத்தி வரையும் எல்லாரும் செல்போன்ல அடிமையா இருக்கிறாங்களா? அப்ப அது ஒரு சிறையிருப்பு தானே. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. அப்போ ஜெபம் அப்படின்னு வந்துட்டுனாலே முதல்ல எனக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன் எப்படி இருக்கு அதை செக் பண்ணி பார்க்குற இடம் தான் ஜெபம். நான் அப்பாட்ட பேச போறேன், எங்க அப்பாட்ட போறதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது குறையா இருக்கிறேனா அதை நான் தான் செக் பண்ணி பார்க்கணும். தங்கள் சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி. போதும், இந்த 2 பாயிண்ட் போதும். என் முழு ஹார்ட், என் முழு இருதயம், என் முழு ஆத்துமா கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டு அப்படின்னா அப்பந்தான் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ கர்த்தர் அறிவிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசிட்டீங்க. உம்முடைய சமூகத்துல நாங்க வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து மறுபடியும் இரக்கம் பாராட்டணும். மறுபடியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஜீவனை கட்டிடுங்க. கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உணர்வு அடைந்து மனம் திரும்பி அக்கிரமம் பண்ணி நாங்கள் பாவம் செய்து நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சேமத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. நைட் ஷிஃப்ட்ல நைட் டியூட்டில இருக்கிறாங்க எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் அதிகமான பாதுகாப்பு தாங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கு, ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். யுத்தம் நடக்கிற பகுதியிலே அப்பா அங்க இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. எந்த நாட்டுக்குள்ள யுத்தம் நடக்கோ அந்த யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் மிலிட்டரியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பலத்த பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை தாங்க. சமாதானத்தின் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எங்க குடும்பத்துல எங்க தலைவரா நீங்க இருக்கணும்ப்பா. நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா சமாதான பிரபு. எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் சமாதானம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலையடைங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க கர்த்தர் மனமிறங்கி கற்பத்தினியை ஆசீர்வதித்தாங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் கர்த்தர் ஆசீர்வதி விடுங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தாங்க, விசேஷ கிருபை தாங்க. உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறத கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பலவிதமான காரியத்திலே அப்பா அகப்பட்டு இருக்கிறாங்கப்பா. சிறையிருப்புல இருக்கிறாங்க, பாவ அடிமையில இருக்கிறாங்க, விக்கிர அடிமையில இருக்காங்க,
கள்ள தொடர்புல இருக்காங்க, போதை அடிமை, மதுபான அடிமை, பலவிதமான அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எந்த குடும்பத்துல அடிமையில இருக்காங்களோ இந்த இரவு நேரத்துல எல்லா கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும்ப்பா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்கப்பா. பட்சிக்கிற ஆவியான இறங்குவாங்கப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் இப்படி சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கட்டண உபத்திரத்தை மாற்றித்தாங்க. நிறைய குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை ஏழை ஜனமா இருக்காங்க. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். குடும்பம் பிரிந்து போன குடும்பம் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தாங்க. எலெக்ஷன் வருதுப்பா, உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேர்தலை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விசேஷமாக தேர்தலை நடத்திட்டாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேசத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்க. இந்த வருஷத்திலே தேவ திட்டம் நிறைவேறட்டும். இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஜெப அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு ஒரு வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. நைட் நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்குறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. நைட் நேரத்துல ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மியில் இன்னுமா நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் பலத்த பாதுகாப்பு தாங்க. உங்களுடைய செட்டைகளுக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் தனிமையில் இருக்காங்களோ, ஹாஸ்டல்ல, ஹோம்ல, வேற வேற தேசத்துக்குள்ள எந்த இடத்துல நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சகல விதமான பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரட்டும்ப்பா. கர்த்தர் கூட இருங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தேசத்துலயும் சுவிசேஷம் பரவி பாய கர்த்தருடைய அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. லீபார ஷபலபா கபுது பெக்கேதுனா, லீதனமால ஹந்து நாமர கபுது பெக்கேதுனா, லீஷலபா கபுது பெக்கேதுனா, லீபா கபுது பெக்கேதுனா, லீதனமார தனமல சந்த டலபா கபுது பெக்கேதுனா, ரபது நிமா கபுது பெக்கேது நிமர கபுது பெக்கேதுனா, லீகா ரஷாத நம கபுது பெக்கேது நம கபுது பெக்கேதுனா. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும்ப்பா. கர்த்தர் வேலையடைங்கப்பா. தூஹே பிஹாபி சிதுனிமா கபுது பெக்கேதுனா, ஷிபாலா கபுது பெக்கேதுனா, லிமா லஹான் தூட்டோ நம கபுது பெக்கேதுனா. தகப்பனே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு இருந்தாங்கப்பா. அந்த கண்ணீரை துடைத்த கிருபைக்கா நன்றி. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கி வந்த கிருபைக்கா நன்றி. இன்பமான தூக்கம் தருகிற கிருபைக்கா நன்றி. அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து, சில குடும்பத்துல மரண தருவாய், சில குடும்பத்துக்குள்ளே பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, சில குடும்பத்துல அப்பா நெஞ்சில பிரச்சனை, சில குடும்பத்துல ஹார்ட் ப்ராப்ளம், சில குடும்பத்துல அப்பா கட்டி, அலர்ஜி, சொரியஸ் வியாதி, காய்ச்சல், சளி, இருமல், எந்த அலர்ஜியா இருந்தாலும் சரி. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்திலே கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பிரச்சனை. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த பிரச்சனை இருக்காங்களோ, எந்த பலவீனமா இருந்தாலும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்குங்கப்பா. இந்த இரவு நேரத்திலே எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பம் ஆசீர்வதிப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். விசேஷமாக பிரிந்த குடும்பம் இணைந்து வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்க. சொந்தமா வீடு கட்ட நினைக்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வீடு கட்ட கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே புதுசா வண்டி வாங்கணும், புதுசா வாகனம் வேணும், வேலைக்கா ட்ரை பண்றாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ட்ரை பண்றாங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல நாங்க அடங்கி இருக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்துல எங்களுடைய ஆவியை உம்முடைய கரத்துல அப்படினோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எழும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டராக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தரோடு இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமென். அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.